ரீசெண்டாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நியூசிலாண்டுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகுறாங்க. என்ன ரீசன், ஏன் வந்து நியூசிலாந்து வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நியூசிலாண்டில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சீரீஸ் வந்து த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் அண்ட் த ஹாபிட். இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் தான் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸு, ஃபிலிம்ஸு, ஸோ நிறைய மீடியா ரிலேட்டடாக இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் நிறைய ஸ்கோப்பும் கூட உங்களுக்கு இருக்கும். அண்டு நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா சர்ஃப், ஸ்கீ அண்ட் ஸ்டடி மூணுமே உங்களால் பண்ண முடியும். எப்படின்னா நியூசிலாண்ட் இட் இஸ் சரௌண்டட் பை ஓஷன்ஸ் அண்ட் சீஷோர்ஸ் அண்ட் நியூசிலாண்டில் நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ், மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கனால யூ கேன் சர்ஃப், யூ கேன் ஸ்டடி. அண்ட் ஸ்டடி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த சீனரி இதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கனால ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் லைஃப்பை வந்து உங்களால் என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ நியூசிலாண்டை வந்து இன்னோவேஷன் நேஷன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா பங்கி ஜம்பிங், ஜெட் போட்ஸு அண்டு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் இங்கே தான் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து அவுட் பாக்ஸ் திங்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நியூசிலாண்டை உங்கள் ஸ்டடி டெஸ்டினேஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா மௌரி கல்ச்சர். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மௌரி கல்ச்சர் வந்துட்டு நியூசிலாண்டில் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. ஸோ அந்த கல்ச்சர் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப வெல்கமிங்காக அண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்டூடெண்ட் லைஃப்க்கும் அவங்களோட அகாடமிக்ஸாகவும் உங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அது என்னென்னா நியூசிலாண்டில் வந்து நிறைய ஷீப்ஸ் இருக்கும். பீப்புள்ஸை விட 5 times வந்து பார்த்திங்கன்னா ஷீப்போட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை அனிமல் சயின்ஸ்லாம் இருக்கீங்கன்னா இங்கே நிறைய அனிமல் சயின்ஸ் ஓரியன்டாகவும் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக ரிசர்ச்சும் சஸ்டைனபிள் ஃபார்மிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு உங்களுக்கு. ஸோ நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா யூகே ஸ்டைலில் எஜுகேஷன் இருக்கும் அண்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா ஃபியூவர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈவன் தோ ஃபியூவர் யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் வெரி ஹை. மேக்ஸிமம் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா குளோபல் ரேங்கிங்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ க்ரௌட் வந்து ரொம்ப கம்மியாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா நியூசிலாண்ட். ஆஸ் எ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கும் நியூசிலாண்டில் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா வைபிடோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.